மே 22 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்த்திக், தீபா, அபிராமி எல்லாருமே புது வீட்டுக்கு வந்தாடுறாங்க. தீபா தான் அந்த வீட்டுல வந்து பால்லாம் காய்ச்சுறாங்க. அபிராமி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கார்த்திக், நாளைக்கே உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி, நீ தீபாவுக்கு என்ன பரிசு வாங்கி கொடுக்க இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுவாம்மா, நான் இன்னும் யோசிக்கல, ஆனா கண்டிப்பா நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. கார்த்திக் கம்பெனிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு மிஷினை செக் பண்றதுக்காக ரம்யா வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்பதான் கார்த்திக் கவனிக்கிறாங்க அவங்களுடைய பிளவுஸ் வந்து கிழிஞ்சிருக்கிறத. திடீர்னு தன்னோட சட்டையை கழட்டி ரம்யாவுடைய ஷோல்டர்ல போட்டு அந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை மறைக்கிறாங்க. என்னாச்சு கார்த்திக், எதுக்காக உங்க ட்ரெஸ்ஸை கழட்டி ஏன் மேல போட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மேடம், உங்களுடைய ட்ரெஸ் லைட்டாக கிழிஞ்சிருக்குது, அதனால தான் என் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டேன், நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார் கார்த்திக். ஆமாம் கார்த்திக், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இது உங்களுக்கு நல்லா இருக்குதா? என் ஃப்ரெண்டு தீபாவையே நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக என்னோட லவ்வை நீங்கள் அப்செட் பண்ணிட்டீங்க? என்ன மேடம் சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது எனக்கு சரியாகவே புரியல. நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன், நீங்கள் என்ன சொல்லிகிட்ருக்கிறீங்க? ஆமாம் கார்த்திக், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் உங்களை லவ் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட லவ்வை வந்து உங்ககிட்ட தெளிவுபடுத்துறதுக்காக ஒரு லெட்டரில் வந்து எழுதி அனுப்பியிருந்தேன். பதிலுக்கு நீங்களும் என்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தீங்க. பத்தாததுக்கு என் வீட்டுக்கு 2 டைம் வந்து காதல் பரிசுலாம் அனுப்பியிருக்கிறீங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா காதல் பரிசு, இன்னொன்று எனக்கு புடவை. இது 2யுமே நீங்கள் தான் எனக்கு அனுப்பி வச்சிருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது என் ஃப்ரெண்டு தீபாவுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. மேடம், இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. யாரோ என் பேரை யூஸ் பண்ணி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது கார்த்திக், நான் ஏதாவது ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்டாலே அதை அடையாமல் விட மாட்டேன். இத்தனை வருஷமாக இல்லாமல் இப்போ தான் நான் வந்து ஒரு ஆம்பளையை லவ் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களை விட்டு கொடுக்க முடியும்? யாருக்காகவும் என்னால் உங்களை விட்டு கொடுக்க முடியாது. என்னைக்கா இருந்தாலும் நீங்கள் தான் என்னைய வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும். நீங்கள் தான் என் புருஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம், நீங்கள் பேசுகிறது எல்லாமே ரொம்ப தப்பாக இருக்குது. எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. நாங்கள் வேற 1 இயர் கழித்து இப்போ ஆனிவர்சரி வந்து கொண்டாட போகிறோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பேசுகிறது ரொம்ப தப்பாக இருக்குது. தயவு செஞ்சு உங்களுடைய மனசை வந்து மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப தான் அந்த இடத்துக்கு ரியா வர்றாங்க. என்னாச்சு, எதுக்காக நீங்கள் இப்போ சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஆள் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்திட்டான் அப்படின்னு ரம்யா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓஹோ, கதை இப்படி போகுதா? நான் உங்கள் அண்ணனை 2ஆவது டைமாக கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன்னு நீங்கள் என்னென்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ உன் ஒழுக்கம் மட்டும் எப்படி இருக்குது? நீயே இன்னொரு பொண்ணை ஏமாத்திக்கிட்டு தானே இருக்கிற அப்படின்னு ரம்யா முன்னாடி ரியா கார்த்திகை வந்து தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை. தேவையில்லாமல் என்னோட லைஃப் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னைய ஏமாத்திட்டீங்க. என்கிட்ட நீங்கள் லவ் பண்ணுறேன்னு சொன்னதுக்கான ப்ரூஃப், நீங்கள் கொடுத்த கிஃப்ட் எல்லாமே இருக்குது. மரியாதையை நீங்கள் என்னைய கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் கோர்ட்டில் போய் கேஸ் போடுவேன். நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்கன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு ரம்யா வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. உங்களால் முடிஞ்சதை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கெல்லாம் அசர்ற ஆளே கிடையாது. என்னால் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் எந்த ஒரு லெட்டரும் கொடுக்க கிடையாது. உங்களுக்கு எந்த ஒரு கிஃப்ட்டும் அனுப்புனது கிடையாது அப்படின்னு கார்த்திக் உறுதியாக இருக்கிறாங்க.